ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ காலையில் எழுந்துச்சு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம போகிறது வந்து முருகர் கோயில் ஆறுபடை வீட்டில் ஃபிஃப்த்து வீடு தான் இப்போ நம்ம போகிறது. திருத்தணி முருகர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, திருத்தணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்திருந்தோம். இங்கே 365 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்ற கணக்கில் 365 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டெப்ஸில் வரல, ரோட்வேஸும் இருக்குது. நம்ம டேரெக்டாக அந்த ரோட்லேயே வந்துட்டு கூட நம்ம பார்க்கிங் போட்டு மேலே வரலாம். இங்கே ஸ்பெஷல் டேஸில் மேலே வரைக்குமே போக அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம கீழே ஒரு 20 ஸ்டெப்ஸ் கிட்ட பக்கம் இருக்கும். அந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து நம்ம அந்த சைடு வந்துக்கலாம். மற்ற நாளில் நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, அந்த பார்க்கிங் ஏரியாலேயே நம்ம பார்க் பண்ணிக்கலாம். நம்ம காலையிலேயே வந்துட்டோம் அப்படின்றதுனால நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆடி மாதம் அப்பயும் கூட்டம் இருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு இல்லை. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் வரதா இருந்தால் மார்னிங்கே பிளான் பண்ணிகிட்டே வாங்க. கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா 5:30க்கே ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்புறம் மதியம் 12:30 வரைக்கும் ஓப்பன். அதுக்கப்புறம் பிரேக்கு நடவு சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 4 to 8:30 அப்படின்ற மாதிரி. ஆனால் சில குறிப்பிட்ட நாள், ரொம்ப முக்கியமான நாளில் அந்த நடுவில் பிரேக் பண்ணுறது கிடையாது. ஃபுல் டே ஓப்பன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 டிக்கெட்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ரீ தர்ஷனில் போகலாம், அப்புறம் 100 rupees டிக்கெட். இது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. 100 rupees டிக்கெட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees ஃப்ரீயாக இருந்துமே நாங்கள் 100 rupees டிக்கெட்டில் ஏன் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம போய் சாமி கிட்ட நிற்கலாம். 2 ரோ இருக்கும். அதில் நம்ம ஃப்ரண்ட் சாமியோடைய இதில் கொஞ்சம் கிட்டியாகவே பார்க்கலாம், அதே மாதிரி பொறுமையாகவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்ததுமே நாங்கள் 100 rupees தர்ஷனில் போயிருந்தோம். நீங்களுமே இந்த மாதிரி 100 rupees தர்ஷனில் வந்தீங்கன்னா சாமி கிட்ட இருந்து இன்னும் ஒரு 5 minutes சேர்த்து பார்க்கலாம். நாங்கள் பொறுமையாக நிதானமாக தான், எங்கேயுமே ஸ்டாப் ஆகல. டேரெக்டாக நம்ம அப்படியே லைனாக அந்த க்யூவில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சாமியுமே ரொம்ப சூப்பராக தரிசனம் நம்ம பண்ணியிருந்தோம். சந்திக்கு இதுதான் அறுபடை வீடில் ஃபஸ்ட்டு வர கோயில். இதுதான் அவளோட ஃபஸ்ட்டு தர்ஷன் கோயில். அதனால் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது அறுபடை வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வள்ளி தேவியாங்க உள்ளேயே இருப்பாங்க, ஆனால் தனித்தனியாக இருப்பாங்க, சேர்ந்துருக்க மாட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட தனித்தனியாக அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஆனால் முருகர்கிட்ட அர்ச்சனை பண்ண விட மாட்டாங்க. உற்சவர்கிட்ட நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக தரிசனம் முடிஞ்சிச்சு. ஷன்னியோட ஃபஸ்ட் அறுபடை வீடு திருத்தணி முருகர் கோயில் தான். அங்கே ஷன்னிக்கு சூப்பரான ஒரு பிளெஸிங்ஸோடையே நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்காக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு முருகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா திருத்தணி பக்கத்தில் இருக்க சோழிங்க டெம்பிள் தான். அங்கே என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அறுபடை வீட்டுக்கு போனீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.